வணக்கம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள். ஆகவே இந்த காவல் நிலையத்திற்குள் யாரெல்லாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அல்ல, யார் வேண்டுமானாலும் செல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு பாஸ்போர்ட் அழைப்பு ஒரு வீட்டுக்கு இருக்கிறது என்றால் அது போலீஸ் வெரிஃபிகேஷன் விசாரணை நடக்கும். அப்பொழுது நான் போக மாட்டேன்ப்பா, எப்போ நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு பையன் கூப்பிடுறான். அப்பா உடனே கூட ஒரு ஆள் கூட்டு போகும் அப்படின்னு ஏற்கனவே காவல்துறை மூலமாக கான்ஸ்டேபிள் பிசிஓ கான்ஸ்டேபிளோ வீட்டுக்கு 2 பேரை அழைச்சிட்டு வாங்க கூட கையெழுத்து போடுறதுக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே 2 பேரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ 2 பேருடைய ஆதாரத்தோட ஒரு ஜாமீன் மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த போகிறதுக்கு அவங்க அந்த காவல் நிலையத்திலிருந்து போயிட்டு வெளியே வரக்குள்ள ஒரு நிலை குலைந்து தான் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. இதுக்கு எதற்கு பயம்? மடியில் கணமில்லை, வழியில் எதற்கு பயம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் என்ன மிருகங்களா? இல்லை, நம்மை போன்ற மனிதர்கள். குற்ற செயல்களில் ஈடுபடுவது மட்டும்தான் பயம் தேவை. குற்றம் செய்யாதவர்களுக்கு எதற்கு பயம்? ஆகவே துணிந்து நில், நிமிர்ந்து பேசு. ஆகவே காவல் நிலையத்திற்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆகவே இந்த மாதிரி ஒரு தீர்வுக்காக நாம் காவல் நிலையம் செல்லும்போது அங்கே நமக்காக சேரோ பெஞ்சோ போடப்பட வேண்டும். அதில் இருக்கத்தான் நாம் போகிறோம். ஆனால் அங்கே ஒரு சில பேர் போயிட்டு என்னை இருக்கக்கூட சொல்லவில்லை என்கிற கருத்து பெருமளவில் நிலவி வருகிறது. ஆகவே தமிழக அரசு இதற்கு மக்கள் அனைவர்களுக்கும் சமமாக இருந்து பேச்சுவார்த்தை நடப்பதற்கும் அச்சமில்லாமல் நடப்பதற்கும் செய்ய வேண்டும், வழித்தடம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். பிறகு காவல் நிலையத்தை யாரும் அஞ்ச வேண்டாம். அது மறுபடியும் சொல்லுகிறேன், தீயவர்கள்தான் அஞ்ச வேண்டும். நல்லவர்கள் நேர்மையானவர்கள் கண்ணை பார்த்து பேசுங்கள். ஆகவே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகம் ரிப்போர்ட்டர் சார்பாக மக்கள் சேவைக்காகவே வைக்கப்பட்டதுதான் இந்த காவல் நிலையம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். ஆகவே நல்ல சிந்தனைக்காக எல்லோரும் போராடலாம், தவறு இல்லை. ஆகவே எதற்கும் துணிந்து நில். ஆகவே நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு. சட்டத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தெரிந்து கொள். நடப்பது என்ன, எங்கே, ஏன், எப்படி, என்ன நடக்கிறது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும்.